கிருஷ்ண பகவான் இறந்த பின் 36 ஆண்டுகளாக அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்த யுதிஷ்டிரன் அர்ஜுனனின் பேரன் பரீட்சித்தை தனது அஸ்தினாபுரத்தின் அடுத்த மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து அவனை மன்னனாக ஆக்கிவிட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் இமயமலைக்கு இறுதி பயணம் மேற்கொள்ள சென்று விட்டனர். பரீட்சித் மத்ரா நாட்டு இளவரசியான மத்ராவதியை மணந்து கொண்டு ஜனமேஜயா என்ற மகனை வாரிசாக அடைந்தான். கலிபுருஷனின் ஆதிக்கத்தால் நல்ல எண்ணங்கள் கொண்டிருந்த பரீட்சித் ஆணவம் கொண்டவனாக மாறி காட்டிற்கு தன் ஆனந்தத்திற்காக வேட்டையாட சென்றபோது தவத்தில் இருந்த ஷமிகா என்ற முனிவர் தனக்கு மரியாதை கொடுத்து தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றதும் ஒரு செத்து கிடந்த பாம்பின் உடலை எடுத்து தவத்தில் இருந்த ஷமிகா முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டு அங்கிருந்து தன் அரண்மனைக்கு விரைந்து சென்று விட்டான். தந்தைக்கு நடந்த அவமரியாதையை, ஒரு பிராமண குலத்துக்கு நடந்த அசம்பாவிதத்தை கேள்விப்பட்ட முனிவரின் மகன் ஸ்ரீங்கன் அடுத்த 7 நாட்களுக்குள் நீ பாம்புகளின் தலைவன் தக்ஷகனால் கடிப்பட்டு இறந்து போவாய் என்று பரீட்சித்திற்கு சாபமளித்தான். தனக்கு கொடுத்த சாபத்தை பற்றி தெரிந்து கொண்டு தான் இறக்கக்கூடாது என்று பரீட்சித் எவ்வளவோ கடினமான பாதுகாப்புகளை போட்டு தன்னை பாதுகாத்து கொண்டிருந்தாலும் சாபத்தின் 7வது தினத்தன்று கனியில் ஒரு புழுவை போல் ஒளிந்திருந்து பரீட்சித் செய்து வைத்திருந்த அத்தனை பாதுகாப்பு அரண்களையும் மீறி அவன் அருகில் சென்று புழுவின் உருவத்தில் இருந்து தன் சுய உருவத்திற்கு மாறிய தட்சகன் பாம்பாக அவனை சீறி கடித்து கொன்றுவிட்டான். 60 வருடங்கள் சிறப்பாக ஆட்சி செய்த பரீட்சித் கலிபுருஷன் பிரபாவத்தால் தனக்குள் வந்த ஆணவத்தினால் சாபம் பெற்று பாம்பு கடித்து இறந்து விட்டான். தன் தந்தையின் மரணத்திற்காக வளர்ந்த பின் பழிவாங்க நினைத்த ஜனமேஜயா தக்ஷகனையும் பாம்பு இனத்தையும் அழிக்க வேண்டும் என்று சர்ப்பசத்ரா என்ற ஒரு யாகத்தை நடத்தினான். ஜனமேஜயன் நடத்திய யாகத்தில் பாம்பு இனத்தைச் சேர்ந்த பாம்புகள் அத்தனையும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு கூட்டம் கூட்டமாக வந்து யாகத்தின் தீயில் விழுந்து இறந்து கொண்டிருந்தது. தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி தக்ஷகன் இந்திரனிடம் சென்று தஞ்சமடைந்தான். அவனை தவிர்த்து மற்ற சாதாரண பாம்புகள், சக்தி கொண்ட பாம்புகள் என அனைத்தும் வந்து அந்த யாகத்தின் தீயில் விழுந்து கொண்டிருக்க, இன்னும் தன் தந்தையை கொன்றவன் வரவில்லையே, மந்திரத்தை தீவிரப்படுத்துங்கள் என்று ஜனமேஜயன் சொல்லியதால் யாகத்தை நடத்தி கொண்டிருந்த பிராமண ரிஷிகள் மந்திரத்தின் பலத்தை அதிகப்படுத்த அந்த மந்திரத்தை இந்திரனால் தடுக்க முடியாததால் தக்ஷகனும் யாகத்தையை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். அதனால் இந்திரன் இந்த தகவலை வியாசரின் முதல் தலைமை சீடனான வைசம்பனாவிடம் தெரிவித்தான். பாண்டவர்கள் வம்சத்தில் வந்த ஒருவன் இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினத்தின் இனத்தையே அடியோடு அழித்து கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் ஜனமேஜயன் சர்ப்பசத்ரா யாகம் நடத்தி கொண்டிருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்று அந்த யாகத்தை நிறுத்தி பாம்புகளின் இனத்தையும் தக்ஷகனையும் காப்பாற்றி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஜனமேஜயா? தர்மத்திற்காக போராடி தர்மத்தை நிலைநிறுத்தி இறைவனின் அருளை பெற்று வாழ்ந்து சென்ற பாண்டவர்களின் இரத்தத்தில் வந்த நீயா இப்படி இறைவனின் படைப்பை அழிக்கும் ஒரு அனர்த்தத்தை செய்தாய் என்று கேட்டார். தன் முன்னோர்களை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரிந்திராத ஜனமேஜயன் வைசம்பனாவிடம் தனது முன்னோர்கள் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது, அவர்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் என்றால் தயவு செய்து எனக்கு அவர்களின் விவரங்களை சொல்லுங்கள், நான் என் முன்னோர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கேட்க, வைசம்பனா மகாபாரத காவியத்தை கொண்டு வந்து, இந்த காவியத்தை என் குருநாதர் எழுதும்போது நான் அவரின் முதன்மை சீடன் என்பதால் அவர் அருகில் இருந்து பார்த்தவன், அதனால் எனக்கு இந்த காவியத்தை பற்றியும் உன் முன்னோர்களை பற்றியும் எனக்கு அனைத்தும் தெரியும் என்று சொல்லி ஜனமேஜயனுக்கு அந்த மகாபாரத காவியத்தை படித்து காட்ட ஆரம்பித்தார். வைசம்பனா மகாபாரதத்தை படித்து காட்டும் போது ஜனமேஜயனுடன் சர்ப்பசத்ரா யாகத்தை தலைமை தாங்கி நடத்திய பிராமண ரிஷிகளும் தக்ஷகனை யாகத்திற்கு வர வைக்க உபாயம் சொன்ன அஸ்திகனும் கூட வைசம்பனா பாரத காவியத்தை படித்து காட்டிய போது அந்த இடத்தில் அமர்ந்து மகாபாரத காவியத்தை கேட்டு தெரிந்து கொண்டான். இப்படி வியாசர் எழுதிய மகாபாரத காவியத்தை வியாசரின் தலைமை சீடனாக இருந்த வைசம்பனா அர்ஜுனனின் கொள்ளுப்பேரனான ஜனமேஜயனுக்கு அவன் முன்னோர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்காக முதலாக மகாபாரத காவியத்தை படித்து காட்டினார். மகாபாரத காவியத்தை முதலில் படித்து காட்டியவர் வியாசரின் முதல் சீடரான வைசம்பனா. அந்த காவியத்தை முதலாக கேட்டு தெரிந்து கொண்டவர் அர்ஜுனனின் கொள்ளு பேரனான ஜனமேஜயன். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.